Hi, morning. What time? 10:45, September 25th. So market exact 25,000 அந்த லெவலில் டச் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. மார்னிங் ஓப்பனிங் நாங்கள் டச் பண்ணிட்டு தான் ஒரு ஃபாஸ்ட் பவுன்ஸ் பேக் இருந்தது. பட் அங்கேருந்து கிட்டத்தட்ட 9:30 அந்த டைமில் டச் பண்ணது 25,100 லெவல். அங்கேருந்து ஸ்லோவாக இறங்கி இப்போ அகெயின் 25,000 சைக்காலஜிக்கல் லெவலில் டச் பண்ணிடுச்சு. பட் இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் ஒய் என்னவா மாறி இருக்குன்னா கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக வந்துட்டாங்க. ஈவன் 25,000 கால் ரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ குமுலேட்டிவ் ஒய் ஸ்டில் புல்லிஷாக இருக்குது. பட் இன்னைக்கு ஓயை பேரிஷாக மாறிடுச்சு. சேஞ்ச் இன் ஒய் மார்க்கெட் இப்போ 25,000 பிரேக் பண்ணி கீழே எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை பிரேக் பண்ணுமா, இல்லை ஓயை மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துல பையஸ் வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவாங்களாம். இப்போ அதுதான் கொஸ்டின். ஸோ என்னோடய வியூ வந்து 50-50. எந்த பக்கமும் நான் வந்து இப்போதைக்கு இல்லை. பட் டேட்டா வந்து பேரிஷ். எஸ், ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் பார்த்தோம்னா பேரிஷாக இருக்குது. இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். ட்ரெண்ட் நியூட்ரல், ஆப்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் நியூட்ரல், ஃபியூச்சர்ஸ் ஓயை இப்போ வந்து பேரிஷ் ஆகிடுச்சிங்க. அப்டேட் பண்ணிக்கிறேன். பேரிஷ். ஸோ 25,000 லெவல் டச் பண்ணுற இடத்துல ஃபியூச்சர்ஸ் ஓயை பேரிஷாக இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும். எஸ், பேரிஷ். 1,50,000 ஷார்ட் பில்டாக இருக்குது. 1,10,000 லாங் பில்டாக இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆகுது. ஹெச்சி. ஸோ ஒரு செல் வருமா அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆஸ் பர் டேட்டா செல் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த சைக்காலஜிக்கல் லெவல் அப்படிங்கிற ஒன்று எவ்வளோ நேரம் ப்ளே பண்ண போகுது, ஹோல்டு பண்ண போகுதுங்கிறது தான் இங்கே ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ மற்ற டேட்டா இப்போ பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் வால்யூம் புல்லிஷ் இருக்குது. மற்றது எல்லாமே பேரிஷ். ஸோ கிட்டத்தட்ட பேரிஷ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கால் பை இன் டிப் ஸ்ட்ராட்டஜி படி போகிறத நான் ஹோல்டு பேக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு டேட்டா வந்து எந்த ஒரு கிளியர் டைரெக்ஷன் கொடுக்கல. இருக்குது. என்னவா இருக்குன்னா பிஇக்கு ஃபேவராக இருக்குது. பட் ஒரே ஒரு இது என்னென்னா சைக்காலஜிக்கல் லெவல் அப்படிங்கிற அந்த 25,000 தான். ஸோ டேட்டாவை நமக்கு டவுன் ஆகிற மாதிரி காட்டிட்டு இங்கேருந்து டக்குன்னு பையஸ் வந்து என்ன சொல்லலாம், ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் மார்க்கெட்டுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோடய வியூ. ஸோ அதனால் நான் வந்து எந்த ட்ரேடும் வந்து பிளான் பண்ணல. அப்படி நான் பண்ணுற மாதிரி இருந்தால் விட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ கால் அப்படிங்கிறது இனி இல்லை. இப்போ டேட்டா அனாலிசிஸ் படி விட்டுட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணணும். ஸோ ஒரு செல்லட் ஹை அப்படிங்கிற ஒரு வியூ தான் நான் எடுக்கணும். மேபி இந்த ஒரு வியூ நான் எடுக்கலாம். ஸோ 25,050 to 70 அந்த லெவலில் ஒரு பிஇ என்ட்ரி எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ். பட் லாஸ்ட் 1 வீக்காக என்ன நடக்குதுன்னா டேட்டா ஆப்ஷன்ஸ் டேட்டா வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக பேர் வியூ வச்சிடறாங்க டேட்டாவில். சப்போர்ட்டில் இருந்துட்டு மார்க்கெட் மேலே கடகடன்னு போகுது. அங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது ஃபுல்லாக புல் வியூவில் வந்து டேட்டா வந்து உட்காந்துக்குது. அங்கேருந்து மார்க்கெட் கடகடன்னு கீழே வருது. ஸோ அதனால் டேட்டா மட்டும் நம்ம வச்சுட்டு பண்ணாமல் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்டு ட்ரெண்டு இந்த மூணையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் தி ட்ரேடு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம அதை எடுத்து எக்கத்தப்பாக மாட்டினோம்னா ஹெவி லாஸ் ஆகுது, ப்ரீமியம் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் பிஇ எடுத்தேன்னா ஆல்ரெடி பிஇ இப்போ பார்த்தோம்னா நல்ல ஒரு மூவ் ஆகிருக்குது. ஸோ நீ ஃபர்தர் மூவ் ஆச்சுன்னா ஓகே, ப்ரீமியம் நல்லா ஒரு ஃபர்தர் டவுன் ஆச்சுன்னா ப்ரீமியம் நல்லா சூட் ஆகும். சப்போஸ் பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கேண்டலில் மார்க்கெட் 50 பாயிண்ட்ஸ் மேலே போகும். அப்படி ப்ரீமியமும் 30 to 40 rupees அவுட் ஆகிடும் விட்டில்.
ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிளியர் வியூ இல்லைன்னா நம்ம அமைதியாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். ட்ரேடு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, போய் லாஸில் மட்டும் மாட்டிக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ட்ரேட்ஸை குறைச்சிட்டோம்னா அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் நம்மளோட இது இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.